ஏன்னா எனக்கு சங்கராபுரம் தொகுதியை பற்றி ஒரு பாதி தான் தெரியும், 50% தான் தெரியும், 50% தான் தெரியும். கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவுக்கு அந்த தொகுதி எனக்கு ஒரு 25% தெரியும். உளுந்தூர்பேட்டையை பொறுத்தளவுக்கு ஒரு 15% தான் தெரியும் ஏற்கனவே, இப்போ எல்லாமே தெரியும். ஆனால் 80% தெரிந்த ஒரே தொகுதி எனக்கு ரிஷிவந்தியன் தொகுதி தான். எனக்கு 80%. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 13 வயசு வரைக்கும் எங்கள் பாட்டி விட்டு கூனூர்லேயே வளர்ந்தவன் நான். ஆனால் அந்த பக்கத்தில் சுற்றியில் இருக்கிற எல்லா கிராமமும் தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் ஒருத்தர் நான் என்ன உனக்கு தெரியுதான்றான். நான் பார்த்து யாருறான், நீ நான் ஒன்றா படிச்சு மறந்துட்டியான்றோம். என்ன ஊர்றான்னு கேட்டால் தகடின்றான், மெலாரிப்பட்டுன்றான், கரடின்றான், முடியலூர்ன்றான். இந்த பக்கம் போனால் செம்படன்றான், சிவானூரன்றான், காங்கினூரன்றான், சித்தப்பட்டன்றான். இப்படி சுற்றி சுற்றி நம்மளை அடிக்கிறோம். என்னன்னா உங்கூட நான் படித்தேன், உங்கூட நான் படித்தேன். அந்த அளவுக்கு நமக்கு ரிஷிவந்தியன் தொகுதியில் ஒரு பரிச்சை இருக்குது. சரி, நான் ஒன்றும் அந்த தொகுதிக்கு வந்து நிற்க மாட்டேன், அதுக்குள்ளே மூஞ்சி மூணு வச்சுக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு என்னால ஒன்று பண்ண முடியாது, தெரியும் தான் சொல்லணும். ஓரளவுக்குலாம் என்னெல்லாம் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைங்க. நம்ம பெரும்பான்மையான அன்பு சோதனை என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரேஷன் கடை வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு 5 வருஷம் நான் மந்திரியாக இருந்தேன். 5 வருஷம் கலைஞர் பேரில் உணவுத்துறை மந்திரியாக இருந்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.